அகவை 150 ஜார்ஜ் ரிபர்க் கல்லூரி சாவகச்சேரி. இலங்கை திருநாட்டில் வடக்கு மாகாணத்தில் நீர்வளம், நிலவளம், கனிய வளம் கொண்ட யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கச்சாய், பூநகரி என பல பக்கங்களிலும் தொடர்புடைய மைய பகுதியான சாவகச்சேரியில் தனக்கென தனித்துவத்தை பதித்து 150 ஆண்டுகளை எட்டியது எமது கல்லூரி. இலங்கை வரலாற்றிலே பல்வேறு அந்நிய நாட்டவர்களின் படையெடுப்புகள் மற்றும் ஆட்சி அதிகாரங்கள் என்பவற்றையும் தாண்டி டச்சுக்காரர்களின் ஆக்கிரமிப்புக்கு உட்பட்டு சமய விழுமியங்கள் மற்றும் தமிழ் பண்பாடு என்பவற்றையும் தன்னகத்தை கொண்டு இளம் பராயத்தினரை கற்கக்கூடிய திண்ணை பாடசாலை முறைப்படி ஆரம்ப காலத்து கல்வியை பெற்றுக்கொண்ட இப்பகுதி 1873 ஓர் ஆங்கில பாடசாலையை நிறுவும் முயற்சியில் அப்போதைய மிஷனரிமார் ஈடுபட்டனர். 1875 காலத்தில் சிறந்த கல்விமானாக திகழ்ந்த டி.பி. ஹண்ட் தன்னுடைய காலத்தில் ஆங்கில பாடசாலை ஒன்று நிறுவ வேண்டும் என தீராத ஆர்வம் கொண்டிருந்தார். கிறிஸ்தவ மதத்தை பரப்பும் கருவியாக பாடசாலை அமைந்துவிடும் என கருதி மக்கள் அதிகம் ஆர்வம் காட்ட தவறியிருந்தனர். அவ்வேளையில் டி.பி. ஹண்ட் அவர்களுடைய முயற்சிக்கு அப்பகுதியில் போலீஸ் நீதவானாக கடமையாற்றிக் கொண்டிருந்த திரு ஜேம்ஸ் ஸ்டுவர்ட் ரிபர்க், J.S. ரிபர்க் அவர்கள் தனது சொந்த நிதியில் ரூபாய் 500 கொடுத்து உதவ முன்வந்தார். இப்பகுதியில் மக்களின் கல்வி வளர்ச்சிக்கு ரிபர்க் அவர்கள் இட்ட அத்திவாரமே இப்பாடசாலைக்கு அவரது பெயரை சூட்டுவதற்கு வித்திட்டது எனலாம். ஆரம்பத்தில் கல்வி செயற்பாடுகள் தரம் 1 தொடக்கம் 5ஆம் வகுப்பு வரை நடைபெற்றது. அப்போது 77 ஆண் பிள்ளைகள் சேர்ந்த அதே வேளை பெண் பிள்ளைகள் எவரும் சேரவில்லை. 2 ஆசிரியர்கள் மட்டுமே கல்வி போதித்தனர். அக்காலத்தில் அரசாங்க பணமாக 429 ரூபாவும் பொதுமக்கள் அன்பளிப்பாக 273 ரூபாவும் நிறுவனத்துக்கு கிடைத்தது. திருச்சபை ஊழியத்துடன் இணைந்து ரிபர்க் ஆங்கில பாடசாலை வளர்ச்சியிலும் டி.பி. ஹண்ட் அவர்கள் அதிக அக்கறை செலுத்தி வந்தார். அவரை தொடர்ந்து 1899 தலைமை ஆசிரியர்களாயிருந்த திரு R.H. முத்தையா நிக்கோலஸ் என்பவரும் தனது சேவையை நன்குணர்ந்து அதற்கேற்ற வகையிலே கடமையாற்றினார். ஜோசப் கிஸ்பெரி போதகரது வரவுடன் ஒரு புதிய சகாப்தம் உருவாகியதென பாடசாலை வரலாறு எடுத்து எம்புகின்றது. இவரது ஆளுமையின் கீழ் 1925ஆம் ஆண்டு பிரதான மண்டபம் அமைக்கப்பட்டது. அக்கால பகுதியில் 300 மாணவர்களுடன் கல்வி செயற்பாடுகள் நடைபெற்றன. தென்மராட்சி மாணவர்களுடன் பச்சிலைப்பள்ளி, கரச்சி, வன்னி மாணவர்கள் என 30 மாணவர்கள் பாடசாலையில் தங்கி இருந்து கல்வி கற்றனர். 1931 முதல் 1956 வரை கடமையாற்றிய K.S. சரணமுத்து அவர்களின் காலத்தில் ஆங்கில பாடசாலை ரிபர்க் கல்லூரியானது. அக்கால பகுதியில் தலைமை ஆசிரியர் E.S. ஏப்ரஹாம் அவர்கள் காலமானதை தொடர்ந்து சின்னத்தம்பி போதகரது மருமகனாகிய K.S. சரணமுத்து அவர்கள் அதிபராக கடமையேற்றார். 1939 222 மாணவர்கள் மற்றும் 12 ஆசிரியர்களை கொண்டு காணப்பட்ட இக்கல்லூரி 1950 1047 மாணவர்கள் மற்றும் 44 ஆசிரியருடன் கல்வி செயற்பாடுகள் இடம்பெற்றதுடன் விஞ்ஞான ஆய்வு கூடம், நூல் நிலையம், விடுதி என பௌதீக வசதிகளை கொண்ட ஒரு கல்லூரியாக மாற்றம் பெற்றது. D.S. ரிபர்க் அவர்களுடைய மருமகள் திருமதி அலின் அவர்கள் தனது மாமனாராகிய ரிபர்க் நினைவாக 2000 ரூபாய் பெறுமதியான புத்தகங்களை நூல் நிலையத்திற்கு அன்பளிப்பு செய்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகும். 1951 75வது ஆண்டு பூர்த்தி விழாவை கொண்டாடிய கல்லூரி A தரத்திற்கு உயர்த்தப்பட்டது. தொடர்ச்சியாக ஏற்பட்ட யுத்த காலத்தில் குறிப்பாக 2000ஆம் ஆண்டளவில் அழிவடைந்த டச்சு வீதி பக்கமாக புதிதாக அமைக்கப்பட்ட கட்டடத்திற்கு பாடசாலை அதிபர் K.S. சரணமுத்து அவர்களுடைய ஞாபகார்த்தமாக பெயர் சூட்டப்பட்டது. 1956 சரணமுத்து அவர்கள் இளைப்பாற சபாதி பிள்ளை அவர்கள் அதிபரானார். பின்னர் அவரை தொடர்ந்து
ஜே.வி. தம்பிநாயகம் அவர்களும் அதனைத் தொடர்ந்து சபாநாயகம் அவர்களும் பாடசாலையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக கடமையாற்றினர். திரு சபாநாயகம் அவர்களே இப்பாடசாலையின் முதலாவது இந்து மத அதிபராவார். இருப்பினும் அவர் கல்லூரியில் ஆங்கில கல்வி உயர்விற்கு அரும் பாடுபட்டவராவார். 1968 1270 மாணவர்கள், 44 ஆசிரியர்களும், 1971 1239 மாணவர்களும், 50 ஆசிரியர்களும், 1972 1375 மாணவர்களும், 56 ஆசிரியர்களும், 1974 1518 மாணவர்களும், 59 ஆசிரியர்களும் என பாடசாலையின் ஆளணி வளம் அதிகரித்துக் கொண்டே சென்றது. கல்வியில் மட்டுமன்றி விளையாட்டு, பரிசளிப்பு, உயர்தர மாணவர் ஒன்றுகூடல், போசன விருந்து, பட்டமேசை அமைப்பு என விரிவடைந்து சென்ற கல்லூரி 1975 தனது நூற்றாண்டு விழாவை கொண்டாடி ஞாபகார்த்த கட்டடம் ஒன்றை உருவாக்கி கொண்டது. 1/1/1975 சபாநாயகம் அவர்கள் ஓய்வு பெற சுவாமிநாத சர்மா அவர்கள் அதிபராக கடமையேற்றார். அவரை தொடர்ந்து புதிய அதிபராக திரு பாலச்சந்திரன் அவர்களும், அதனைத் தொடர்ந்து திரு சிவபாத சுந்தரம் அவர்களும் 5/1/1991 கடமையேற்றார். அக்காலத்திலேயே சரஸ்வதி அலங்கார பீடம் ஒன்று அமைக்கப்பட்டது. 1993 காலப்பகுதியில் நாட்டில் ஏற்பட்ட யுத்த சூழ்நிலை காரணமாக நடாத்தப்பட்ட குண்டு தாக்குதல்கள் மற்றும் விமான தாக்குதல்களில் பாடசாலை கட்டிடம் மற்றும் வளாகம் சேதமடைந்தது. 1994 காலப்பகுதியில் புதிதாக கடமையேற்ற திரு நாகேந்திர ராஜா அதிபர் கல்லூரி வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார். 2000 ஆண்டு காலப்பகுதியில் சாவகச்சேரி மக்கள் வலிகாமத்திற்கும் வடமராட்சிக்கும் எதிரிகளாக இடம்பெயர்ந்து செல்ல கல்லூரி கல்வி செயற்பாடுகளும் மக்களை பின்தொடர்ந்து ஆங்காங்கே தொடர்ந்த வண்ணம் காணப்பட்டது. கோண்டாவலில் இயங்கி வந்த நிரு என்ற கல்வி நிலையத்தில் கல்லூரியின் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. பௌதிக வளங்கள் ஏதுமற்ற நிலையில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள், போட்டிகள், சமய விழாக்கள் என அனைத்து துறைகளிலும் தற்காலிக கொட்டகைகளிலேயே நடாத்தி சாதனைகள் பல ஈட்டியது. 2002 ஆண்டில் ஏற்பட்ட யுத்த நிறுத்தம் காரணமாக நாடு இயல்பு நிலைக்கு திரும்ப 29/4/2002 தனது சொந்த நிலத்தில் கற்றல் கற்பித்தலை ஆரம்பித்தது. அக்கால பகுதியில் அதிபராக இருந்த திருவாளர் நாகேந்திர ராஜா அவர்களும் பிரதி அதிபராக இருந்த திருவாளர் அருந்தோவாள் அவர்களும் கல்லூரியின் மீள் கட்டுமானத்திற்காக பெரிதும் பாடுபட்டனர். அவர்களின் தொடர் முயற்சியின் பயனாக பாடசாலைக்கு என விளையாட்டு மைதானமும் அதனை சுற்றி கட்டடங்களும் நிர்மாணிக்கப்பட்டது. இதற்காக அயராது பாடுபட்ட திரு நாகேந்திர ராஜா அதிபரின் பெயரில் நாகேந்திர ராஜா மண்டபமும், டி.பி. ஹன்ஸ் கட்டட தொகுதியும், கே.எஸ். சரவணமுத்து கட்டட தொகுதியும் இவருடைய காலத்திலேயே அமைக்கப்பட்டது. அதிபர் திரு நாகேந்திர ராஜா அவர்கள் ஓய்வு பெற திரு அருந்தோவான் அவர்கள் பாடசாலையை பொறுப்பேற்றுக் கொண்டார். இவருடைய காலத்தில் யுத்தம் காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த போட்டிகள், விழாக்கள் என அனைத்தும் மீண்டும் புத்துயிர் பெற தொடங்கியது. இவருடைய காலத்திலேயே பாடசாலையின் கல்வி வளர்ச்சியிலே மேம்பட்டு மாணவர்கள் பல்துறை ஆற்றல்களையும் பெற்று அடைவு மட்டத்திலே உயர்ந்து விளங்கினார்கள். கல்லூரியின் அதிபர் திரு அருந்தோவாலன் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து திரு ஜெயக்குமார் அவர்கள் இக்கல்லூரியின் வளர்ச்சிக்கு, குறிப்பாக கல்லூரியை அழகுபடுத்துவதிலும் ஆர்வம் காட்டி வந்தார். இவரது காலத்தில் புதிய கட்டட தொகுதியும் பெண்களுக்கான மலசலகூட தொகுதியும் நிர்மாணிக்கப்பட்டது. அவரை தொடர்ந்து 11/6/2018 திருவாளர் சி. பேரின்மனான் அவர்கள் கல்லூரியை பொறுப்பேற்றுக் கொண்டார். அவரது காலத்தில் புதிய வகுப்பறை கட்டட தொகுதி 28/1/2019 மாணவர்களின் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. அத்தோடு பழைய மாணவர்களின் அனுசரணையுடன் கல்லூரிக்கான 4 பரப்பு காணியையும் பெற்றுக் கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து கந்தையா விநாயலிங்கம் அவர்களின் நினைவாக விஞ்ஞான மற்றும் கணினி ஆய்வு கூடம் 18/8/2023 பாடசாலைக்கு கையளிக்கப்பட்டது. கல்லூரியின் பல வரலாற்று சாதனைகளை படைத்து தனக்கென முத்திரை பதித்து மாணவர்களின் கல்வி மற்றும் இணைபாட விதான செயற்பாடுகளுக்கும் பல்வேறு மட்டங்களிலே வெற்றி பெறச் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து 4/6/2025 திருவாளர் ஐயாத்துறை தேவ ஈஸ்வரன் அவர்கள்
இந்த கல்லூரியுடைய முதல்வராக பொறுப்பேற்று இன்று வரை மிக சிறப்பாக அந்த கல்லூரியை நடத்தி வருகின்றார். தரம் 1 முதல் 13 வரையான வகுப்புகளை கொண்டு 1AB பாடசாலையான நமது கல்லூரி சகல விதமான கற்றல் வளங்களையும் தரமான ஆசிரியர் குழுவினரையும் நிர்வாக திறமைமிக்க அதிபரையும் கொண்டு சாவகச்சேரியில் ஒரு சிறந்த பாடசாலையாக நகரின் மத்தியிலே அமைந்து வருவது நாம் எல்லோரும் அறிந்ததே. கல்வியில் மட்டுமன்றி இணைபாட விதானத்திலே பாடசாலை அணியுடன் இணைந்து கனடா, ஆஸ்திரேலியா, ஐக்கிய ராஜ்யம் என நாடுகளில் காணப்படும் பழைய மாணவர்கள் ஆசிரியர் சங்கத்தினர் உதவிகளையும் ஒத்துழைப்புகளுக்கும் பெரும் பங்காற்றி வருகின்றனர். மற்றும் டீப் என்னும் பழைய மாணவர்களின் அமைப்பானது எமது கல்லூரி மாணவர்களின் கற்றல் செயற்பாட்டிற்கு பெரும் பங்கினை ஆற்றி வருகின்றது. ஆசிரிய அங்கத்தவர்களை கொண்ட வட்ட மேசை எனும் அமைப்பு கல்லூரியின் ஆசிரியர் குழாமின் நிகழ்வுகளில் பங்கெடுத்து வருகின்றது. இது மட்டுமல்லாமல் உள்ளூரில் உள்ள பழைய மாணவர் ஆசிரியர் சங்க உறுப்பினர்கள் நலன் விரும்பிகள் என பலரும் பாடசாலை வளர்ச்சிக்கு பல வகைகளிலே பங்காற்றி வருகின்றனர். இவ்வாறு பல சிறப்புகளையும் செயற்பாட்டுகளையும் தன்னகத்தை கொண்ட ரிபர்க் கல்லூரியானது ஏப்ரல் 8 2025 தனது 180வது ஆண்டினை சிறப்பாக கொண்டாடியது இங்கு குறிப்பிடத்தக்கது. இதற்காக பாடசாலை நிர்வாகம், பழைய மாணவர்கள், பாடசாலையுடைய நலன் விரும்பிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என அனைவரும் மிக கோலாகலமாக அந்த நிகழ்வினை கொண்டாடி சிறப்பித்தர் என்பது நாம் எல்லோரும் அறிந்ததே. ஏப்ரல் 8 2024 பாடசாலையின் அதிபர் திருவாளர் சி. பேரின்பநாதன் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை 180வது வருட நிகழ்வுகள் பல கல்விசார் செயற்பாடுகளையும் சமூக நல திட்டங்களையும் மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. பழைய மாணவர்களின் அனுபவ பகிர்வு, நடைபவனி, சிரமதானம், நகர் வன திட்டம், கல்வி கருத்தரங்குகள், சமூக விழிப்புணர்வுகள், மாபெரும் மர நடுகை செயற்திட்டம், பாடசாலையின் அழகுபடுத்தல் செயற்பாடு, கழகங்கள், பாடசாலை மாணவர்களுக்கு இடையிலான விளையாட்டு நிகழ்வுகள், இரத்த தான முகாம், நூலக கண்காட்சி போன்ற பல்வேறு பெறுமதியான அபிவிருத்தி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர் சங்கங்களதும் தனிப்பட்ட பழைய மாணவர்களுடைய பங்களிப்புகளுக்கும் பெரும் உதவி புரிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறாக பல்வேறு வகையான கல்வி சாதனைகள், தேசிய மட்ட சாதனைகள் போன்றவற்றுடன் கல்வி பயணத்தில் 150 ஆண்டுகள் வீர நடை போட்டுக் கொண்டிருக்கும் ரிபர்க் கல்லூரியானது தனது 180வது ஆண்டு சிறப்பு தினமாக 3 நாட்கள் மிக கோலாகலமாக கொண்டாடியது. ஞாபகார்த்த தபால் முத்திரை வெளியீடு, ரிபர்க் சஞ்சிகை வெளியீடு, மும்மொழி தின நிகழ்வுகள் என அத்தனை நிகழ்வுகளையும் புலம்பெயரும் தேசத்திலிருந்து வருகை தந்த பழைய மாணவர்கள், உள்ளூர் பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர் குழாம் என அத்தனை பேரோடும் இணைந்து மிக பிரமாண்டமாக அதனை கொண்டாடி வெற்றிகரமாக அது நிறைவு செய்தமை குறிப்பிடத்தக்கது. 180வது ஆண்டினை நிறைவு செய்துள்ள எமது கல்லூரிக்கு கல்வி மட்டுமல்லாது மாணவர்களின் ஒழுங்கு மற்றும் ஒழுக்கத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது. சமூக வளர்ச்சிக்கும் இக்கல்லூரி ஒரு முக்கிய தூணாக இருப்பது பழைய மாணவர்களின் சாதனைகள் உறுதிப்படுத்துகின்றன. பல்வேறு துறைகளிலே முன்னேறிய பழைய மாணவர்கள் தங்களின் பங்களிப்பினால் பாடசாலையின் பெருமையை மேலும் உயர்த்தியுள்ளார்கள். தற்போது பாடசாலை நிர்வாகமும் அந்த செயற்பாடுகளை வெற்றிகரமாகவே முன்னெடுத்து வருகின்றது. 2025 180வது அகவினை முன்னிட்டு 2024 ஆரம்பத்திலிருந்து கல்லூரி தாயின் பெருமைகளையும் சிறப்புகளையும் வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்வுகளையும் செயற்திட்டங்களையும் இந்த கல்லூரி சமூகத்தினர் திட்டமிட்டு வழிவகுத்து அதனை வெற்றிகரமாக நிறைவேற்றியிருந்தனர் என்பது நாம் எல்லோரும் அறிந்த விடயமே. ஆக இந்த கல்லூரி இனிவரும் தலைமுறைகளுக்கு உயர்ந்த தரமான கல்வியை வழங்கும் பணியில் நிலைத்திருந்து யாழ்ப்பாணத்தின் கல்வி வளர்ச்சிக்கும் வட புலத்திற்கும் என்றும் லேம்ப் ஆஃப் லைஃப் என்ற தனது மகுட வாக்கியத்தின் மூலம் ஒளி விளக்காக திகழும் என்பதில்
சந்தேகமில்லை. எழுத்துருவாக்கம் திருமதி ஜாலினி முரளி, பிரதி அதிபர், ஜாழ் திப கல்லூரி. திருமதி சுரேகலா விஜயதீபன், ஆசிரியர், ஜாழ் திப கல்லூரி. குரல் வடிவம் திரு வடிவேல் அரவிந்தன், திப கல்லூரி. நன்றி.